ஹலோ லர்ன்சர்ஸ், இது டிபிஎம்எஸ் சீரிஸோட எபிசோட் 9. இப்போ நம்ம வேர் கிளாஸில் எப்படி மல்டிபிள் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பை, ஆஃப்செட், லிமிட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டேபிளில் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம வேர் கிளாஸை யூஸ் பண்ணலாம். இந்த வேர் கிளாஸில் மல்டிபிள் கண்டிஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அண்டு இல்லை ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண முடியும். அண்டு யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன் எழுதும் போது 2 கண்டிஷனும் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கண்டிஷன் எழுதலாம். இதில் இந்த நேம் காலமில் உள்ள வேல்யூஸ் வந்து ஈங்கிற லெட்டரில் முடியணும். அதே போல் ப்ரைஸ் வந்து 90க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம அண்டு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டில் உள்ள வேல்யூஸை செக் பண்ணணும். இங்கே ஆப்பிள்ங்கிற வேர்ட் ஈங்கிற லெட்டரில் தான் முடியுது. ஸோ இந்த கண்டிஷன் வேலிட். அதே போல் அதோட ப்ரைஸ் 90 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனும் வேலிட். ஸோ இப்படி 2 கண்டிஷனும் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெக்கார்டை கன்சிடர் பண்ணும். இதே போல் வேறு எந்தெந்த ரெக்கார்ட்லாம் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டில் ஷோ பண்ணும். இப்படி தான் அண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இதுவே ஆர் யூஸ் பண்ணோம்னா 2 கண்டிஷனில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வேலிடாக இருந்தாலே போதும், அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும். இதில் 2மே வேலிட். ஸோ இந்த ரெக்கார்டை கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று வேலிடாக இருந்தாலே போதும், இங்கே 2மே வேலிடாக இருக்குது. ஸோ அதனால் கன்சிடர் பண்ணிக்குது. அதே போல் 2வது ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இங்கேயும் 2மே வேலிட். ஸோ இந்த ரெக்கார்டையும் கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு 3வது ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இந்த கிரேப்புங்கிறது ஈங்கிறதுல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வேலிட். ஆனால் இதோட 60ங்கிற ப்ரைஸ் 90 விட சின்னதாக இருக்குது. 2வது கண்டிஷன் வேலிட் கிடையாது. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வேலிடாக இருக்கிறதுனால இந்த ஆர் ஆப்ரேட்டர் அந்த ரெக்கார்டையும் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ அடுத்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இதில் 2 கண்டிஷனுமே இன்வேலிட். இது ஈலையும் முடியல, அதே போல் ப்ரைஸும் அதிகமாக இல்லை. ஸோ இந்த ரெக்கார்டை கன்சிடர் பண்ணாது. அதே போல் நெக்ஸ்ட்டு ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வரும். இதுவும் 2மே இன்வேலிட். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணாது. கடைசியாக இந்த கிவியோட ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரும். இந்த கிவிங்கிறது இ லெட்டரில் முடியல. ஸோ இன்வேலிட். ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90க்கு மேலே இருக்குது. ஸோ வேலிட். ஸோ இதில் ப்ரைஸ் வேலிடாக இருக்கிறதுனால இந்த ரெக்கார்டையும் கன்சிடர் பண்ணும். கடைசியாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டில் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஆர் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ இது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பை, லிமிட், ஆஃப்செட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம ஏற்கனவே கம்பெனிங்கிற டிபியில் ப்ராடக்ட்ஸுங்கிற டேபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ரெக்கார்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேபிளில் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு கடைசியாக நான் கொரி எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு எல்லா ரெக்கார்டும் வரும். இப்போ இந்த ரெக்கார்ட்ஸில் நேம் ஈன்னு முடிகிறதும் அது மட்டும் இல்லாமல் 60 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் நேம் லைக் ஈன்னு முடிகிறதுக்கு என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜை முதல்ல போட்டுட்டு ஈயை லாஸ்ட்டில் போடுவோம். இப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், நேமில் ஈன்னு முடிகிற வேல்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வரும். இதோட என்ன பண்ணுறேன், அண்ட் ப்ரைஸ் லெஸ் தென் 60 இருக்கணும். அதாவது 60 ரூபாயை விட சின்னதாக இருக்கிறத எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த குவரியை இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஈன்னு முடிகிற நேம் அப்புறம் ப்ரைஸ் வந்து 60 ரூபாய்க்கு கீழே இப்படி 2ம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ இதுவே இதே கண்டிஷனில் நம்ம ஆர் போட்டோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று வேலிடாக இருந்தாலும் போதும், நமக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ பனானாங்கிறது ஈயில் முடியலை, பட் ப்ரைஸ் 60க்கு கீழே இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ ஆறுன்னு யூஸ் பண்ணோம்னா இந்த 2 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று வேலிடாக இருந்தாலே போதும், எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் அண்டு யூஸ் பண்ணும் போது 2மே கண்டிப்பாக வேலிடாக இருக்கணும். அதே போல் அண்டு ஆர் இது 2த்தையும் கம்பைன் பண்ணி கூட நம்மளால் எழுத முடியும். அதில் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் வந்து பிட்வீன் 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கணும்ன்ட்டு ஒரு கண்டிஷன் எழுதலாம். ஸோ இந்த அண்டு வந்து பிட்வீனுக்குள்ள அண்டு. இப்போ இது என்ன பண்ணும், ப்ராடக்ட்ஸில் ப்ரைஸ் எது 50லேருந்து 100 இருக்கோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதில் 50 எடுத்துக்கும் 100 எடுத்துக்கும். அண்ட் ப்ராக்கெட்டில்
நேம் வந்து லைக் எம்மில் ஸ்டார்ட் ஆகணும்னு நான் போடுறேன். ஆர் அதே நேம் லைக் பியில் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை ஒரே கொரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் எம்மில் ஸ்டார்ட் ஆனது இல்லை பியில் ஸ்டார்ட் ஆகிறத மட்டும் ஃபில்டர் பண்ணுன்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் இதை சர்ச் பண்ணுறேன், தெரியுதா? இங்கே ப்ராடக்டோட நேம் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை எடுத்துக்கும். அட் த சேம் டைம் இதோட ப்ரைஸ் வந்து 80 இருக்குது. அதே போல் பைனாப்பிள் பியில் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ப்ரைஸ் 70. போமோகிரானட்டும் பியில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ப்ரைஸ் 50. ஸோ இப்படி தான் மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு query எழுத முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதோட நேமை பொறுத்தோ இல்லை ப்ரைஸை பொறுத்தோ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம ஆர்டர் பைங்கிற கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு என்ன கொடுக்கணும்? ஆர்டர் பை. எதை வச்சு ஆர்டர் பண்ண போகிறோமோ அந்த காலம் கொடுக்கணும். நம்ம நேமை வச்சு ஆர்டர் பண்ணலாம், அதுவும் அசெண்டிங்கில் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு ஏஎஸ்சின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும்? நேம் காலம் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால ஆல்ஃபபெட்டிக்கல் ஏலேருந்து இசட் வரைக்கும் நமக்கு ஆர்டர் பண்ணி தரும். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் வேல அந்த ரெக்கார்ட்ஸை ஆர்டர் பண்ணி தரும். இதே போல் ப்ரைஸை வச்சும் நம்மளால் ஆர்டர் பண்ண முடியும். அதுக்கு நேம் காலமுக்கு பதிலாக ப்ரைஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு நான் இந்த தடவை டிசெண்டிங்கில் பண்ணுறேன். டிஇஎஸ்சின்னு கொடுக்கணும் டிசெண்டிங்க்கு. டிசெண்டிங்னா பெருசெல்லாம் டாப்பில் வரும், ஸ்மால்லாம் கீழே போகும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். தெரியுதா? ப்ரைஸ் அதிகமானதுலேருந்து கம்மியானது வரைக்கும் நமக்கு ரிவர்ஸில் ஆர்டர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு காலமை பேஸ் பண்ணி நம்மளால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இதில் விலை அதிகமாக இருக்கிற டாப் 3 ப்ராடக்டை மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சமயத்தில் லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிசெண்டிங்கில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ அந்த query நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? டாப் 3 மட்டும் தேவை. லிமிட் 3ன்னு மட்டும் நமக்கு கொடுத்தா போதும். ப்ரைஸை பேஸ் பண்ணி டிசெண்டிங்கில் ஆர்டர் பண்ணிவிட்டு டாப் 3 ரெக்கார்டை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி தரும். தெரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு டாப் 3 வேணாம், அடுத்த டாப் 3 வேணும்னா அதுக்காக தான் ஆப்செட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே queryயில் நம்ம ஆப்செட் 1ன்னு கொடுத்தோம்னா மட்டும் போதும். ஸோ 1ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 3யை ஸ்கிப் பண்ணிவிடும். இதுவே 2ன்னு கொடுத்தோம்னா 2 × 3 ஃபஸ்ட்டு 6 ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3யை காமிக்கும். இப்போ இந்த queryயை நான் ரன் பண்ணுறேன். தெரியுதா? ஃபஸ்ட்டு 3யை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3யை நமக்கு காமிக்குது. இதுவே 2ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 6 ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3யை காமிக்கும். இதுவே 3ன்னு கொடுத்தோம்னா 3 × 3 9 ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3யை உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆப்செட்டை யூஸ் பண்ணுறோம். இப்படி லிமிட் அண்ட் ஆப்செட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற வெப்சைட்லலாம் பேஜினேஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர், ஆர்டர் பை, லிமிட், ஆப்செட்லாம் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.